ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான மசால் வடை செய்ய போகிறோம். இதை பருப்பு வடைன்னு கூட சொல்லுவாங்க. எங்கூர் சைடெலாம் கார வடைன்னு கூட சொல்லுவாங்க. பருப்பு வடை பண்ணுறதுக்கு 1 கப் கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு அதுலேருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வடியட்டும். ஸோ ரொம்ப நேரம் பருப்பு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். தண்ணி சுத்தமாக இல்லாமல் இது மாதிரி வடித்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், பூண்டு தோல் நீக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் பருப்போடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் மாவு அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம். 1-2 பருப்பு முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல. அரைக்கும்போது உப்பும் சேர்த்திக்காதீங்க. இது மாதிரி கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ண பிடிக்கலன்னா வரமிளகாயை பருப்பு ஊற வைக்கும்போது அதே தண்ணியில் வரமிளகாயை ஊற வச்சுருங்க. ஸோ பருப்பு அரைக்கும்போது வரமிளகாயும் சேர்த்து அரைச்சிருங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேன். சோம்பு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் வடைக்கு. 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். அடுத்தது வடைக்கு தேவையான உப்பு. நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா மாவு ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். வடை கரெக்டாக பிடிக்க வராது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வடை தட்டிடலாம். மாவு கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. உருண்டை பிடிச்சி லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லா மாவுலேயும் தட்டி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. நல்லா எண்ணெய் சூடானதும் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போட்டு உடனே கரண்டி வச்சு கிளறி விட வேண்டாம். ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இல்லாட்டி வடை சீக்கிரம் ப்ரௌன் கலர் ஆயிரும். உள்ளேலாம் வேகாது, மாவாகவே இருக்கும். ஸோ மிதமான சூட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பி ஆயிடுச்சு வடையெல்லாம். இப்போ ஆயிலேருந்து இதை எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூடான வடை ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் டீ கூட வடையை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மழை டைமில் சொல்லவா வேணும். கண்டிப்பாக இந்த மசால் வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.